அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவசொந்தங்களே, 2026 ஆனி திருமஞ்சனம், ஆனி உத்திர நன்னாளில் ஒரே ஒரு தேங்காயை வைத்து சிவ வழிபாடு மிக எளிமையான முறையில் நமது வீட்டில் எப்படி செய்ய வேண்டும், அதனுடைய பலன் என்ன, வழிபாடு செய்ய முடியாதவங்க என்ன செய்யணுங்கிறத இந்த ஆடியோவில் உங்களுக்காக பகிர்ந்திருக்கேன். ஆடியோக்கு போகிறதுக்கு மேலே ஒரு தகவல். இந்த வருடம் வரலட்சுமி பூஜைக்காக பெருநெல்லி செடியினுடைய வடக்கே போகும் வேர் உள்பட 13 புனிதமான ஆன்மீக பொருட்களை, ஆகர்ஷண சக்தி கொண்ட பொருட்களை கொண்டு வெண்கல சொம்பில் வரலட்சுமி தாய்க்கு வெண்கல கலசம் கட்டி தந்து கொண்டு இருக்கின்றேன். இந்த கலசத்தை எப்படி வச்சு பூஜை பண்ணணும்னு தெளிவாக ஒரு ஆடியோ நம்ம சேனலில் கொடுக்குறேன். இந்த கலசம் வாங்கும் அத்துணை பேருக்கும் இந்த ஆண்டுக்கான வரலட்சுமி தேவியினுடைய மூலமந்திர உபதேசம் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 22/6/2026 ஆனி 8 திங்கட்கிழமை, ஆனி உத்திர தரிசன நன்னாள், ஆனி திருமஞ்சனம் என்றும் அழைக்கப்படும். இந்த புனிதமான நாள் இந்த ஆண்டு திங்கட்கிழமை வருது. திங்கட்கிழமை என்பது ஈசனுக்குரிய ஒரு நாள். அதை தான் சோமவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. திங்கட்கிழமை வரக்கூடிய இந்த ஆனி திருமஞ்சன நன்னாளில் வாய்ப்பு இருக்கிறவங்க சிதம்பரம் நடராஜர் ஆலயம் சென்று அன்று அதிகாலை நடைபெறும் அபிஷேகத்தை தரிசனம் செய்ய முடியும்னா தரிசனம் செய்யுங்க. அல்லது குறைந்தபட்சம் அன்று இரவுக்குள்ள சிவ தரிசனம் பார்க்க முடியும்னாலும் பாருங்க, நல்லது நடக்கும். உங்கள் வீட்டில் சிவனுடைய சிலை மற்றும் பானலிங்கம் இருந்துச்சுன்னா அதற்கு கண்டிப்பாக ஒரு அபிஷேகம் பண்ணணும்னு நேற்றே நம்ம சேனலில் ஒரு ஆடியோ பதிவை கொடுத்துருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே அந்த ஆடியோட லிங்க் கொடுக்குறேன். தவறாமல் சிவன் சிலை வச்சுருக்கவங்க அந்த ஆடியோவை கேட்டு அந்த அபிஷேகத்தை பண்ணிடுங்க. இப்போ வழிபாடு எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன். வழிபாடு செய்ய வேண்டிய நேரம் அன்று பிரம்ம முகூர்த்த நேரம், அல்லது காலை 6:30 7:30, அல்லது காலை 9:30 10:25க்குள் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். எப்படி இந்த வழிபாடு செய்யணும்? சிவன் படம், சிவன் சிலை அல்லது பானலிங்கம் அல்லது தெய்வீக கலசம் எது இருந்தாலும் சரி, அதுக்கு முன்பாக ஒரு சின்ன தட்டு, அந்த சின்ன தட்டில் விபூதி கொஞ்சம் பரப்பி ஒரு முழு தேங்காயை வைக்கணும். அந்த தேங்காய்க்கு ஒரே ஒரு இடத்துல சந்தன குங்குமம் பொட்டு வைத்து அதை விபூதி மேலே வச்சிருங்க. தேங்காய்க்கு மஞ்சள் தடவாதீங்க. அவ்வாறு தேங்காயை வச்சு அந்த தட்டுக்கு முன்பாக 5 தீபங்கள் வடக்கு திசை நோக்கி ஏற்ற வேண்டும். ஒரே நேர்கோட்டில் பஞ்சாட்சர மந்திரங்களை குறிக்கும் விதமாக 5 தீபங்கள் ஏற்றணும். இந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது தயாரிப்பான கைலாசா தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றுங்க. கைலாசா தீப எண்ணெய்ங்கிறது 5 எண்ணெய்களின் சங்கமம் மற்றும் 108 மூலிகைகளின் சங்கமம். குலதெய்வம் மற்றும் அனைத்து தெய்வத்திற்கும் இந்த தீப எண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றலாம். அந்த எண்ணெய் இல்லை அப்படின்னு சொன்னால் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். தீபம் ஏற்றி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு என்ன நெய்வேத்தியம் உங்களால் தயார் செய்ய முடியுமோ அதை தயார் செய்து நெய்வேத்தியமாக வைத்து சிகப்பு நிற மலர்களை கையில் வைத்து கொண்டு அந்த தேங்காயின் மீது அர்ச்சனை செய்து கொண்டே ஓம் தில்லைவாழ் நடராஜ பெருமானே போற்றி அப்படின்னு முழு பக்தியோடு, முழு சரணாகதியோடு, முழு உள்ளன்போடு 108 முறை சொல்லுங்க. ஒவ்வொரு முறை மந்திரம் சொல்லும் பொழுதும் அந்த பூவை எடுத்து தேங்காய் மேலே போட்டுக்கிட்டே மந்திரம் சொல்லுங்க. சொல்லி முடிச்சுட்டு தூபதீபம் காட்டுங்கள். வீடு முழுவதும் தூபதீபம் காட்டி உங்கள் சிவ வழிபாட்டை நிறைவு செய்து கொள்ளுங்கள். இவ்வாறு வழிபாடை நிறைவு செய்து ஒரு மணி நேரம் அல்லது ஒரு 2 மணி நேரம் கழித்து அந்த தேங்காயை எடுத்து உங்கள் வீட்டு சமையலுக்கு நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். முக்கண் படைத்த தேங்காயை வைத்து ஆனி உத்திரம் நன்னாளில், ஆனி திருமஞ்சன நன்னாளில் எவர் ஒருவர் இந்த பூஜை செய்கின்றாரோ காரிய தடை நீங்கி சிவனருள் முழுமையாக கிடைக்கும். நோய் நொடிகள் நீங்கி மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் உங்கள் வீட்டில் நிலைத்திருக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் அத்துணையும் நிறைவேறும். இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த ஒரு 10 பேருக்காவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். சூழ்நிலையின் காரணமாக அல்லது உடல்நிலையின் காரணமாக உங்களால் அந்த அன்னைக்கு பூஜை செய்ய முடியலைன்னா அன்று மதியம் 3 மணிக்குள் 5 பேருக்கு உணவு தானம் செய்யுங்கள். ஆதரவற்ற முதியோர்கள், ஏழைகள் யாருக்கு வேணால் தேடி போய் உணவு தானம் பண்ணுங்கள். உங்களால் அந்த அன்னைக்கு உணவு தானம் செய்ய முடியலன்னா கவலைப்படாதீங்க. நமது ஆனந்தொளி அறக்கட்டளையினுடைய அன்னசேவா குழு அன்று மிக சிறப்பாக ஆதரவற்ற முதியோர்களுக்கு உணவு தானம் செய்ய போகிறோம். அதில் ஒரு 5 பேருக்கு உண்டான உணவுக்கு உங்களால் முடிஞ்ச பங்களிப்பை தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். டிஸ்பிளேல எங்களது அறக்கட்டளையின் கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் தரப்பட்டுள்ளது. அன்பு சொந்தங்களே, வருகின்ற 29ஆம் தேதி
நிறைந்த பௌர்ணமி, சத்தியநாராயணர் ஆகர்ஷ்ட மகா ஹோமம் பழனியில் நடைபெறவுள்ளது. இந்த ஹோமத்தில் சங்கல்பம் செய்து கொள்ளும் குடும்பம் அத்துணைக்கும் உங்கள் குடும்பத்தினுடைய பிரார்த்தனையை சத்தியநாராயண ஹோமத்தில் சமர்ப்பித்து அந்த பிரார்த்தனை நிறைவேற காரிய சித்தி எந்திர பிரசாதம் வழங்கப் போகின்றேன். பதிவு செய்ய மேலே உள்ள வாட்ஸ்அப் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். ஒவ்வொரு மாதம் பௌர்ணமியும் ஒவ்வொரு தெய்வத்தை நோக்கி நாம் ஹோமம் நடத்த போகிறோம். அதுக்காக பௌர்ணமி மகா ஸ்பூரண ஹோம சங்கம் அப்படின்னு ஒரு சங்கத்தை உருவாக்கியிருக்கேன். இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த சங்கத்தினுடைய முழு விளக்கம் கொடுத்துருக்கேன், குரு காணிக்கையும் கொடுத்துருக்கேன். அந்த சங்கத்தில் உறுப்பினராக சேர விரும்பினால் நீங்கள் இணைந்து கொள்ளலாம். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.